பள்ளி அருமையான ஒளிபெருக்கி அருமையான பக்கம் மேடம் அருமையான கூட்டம் ஆயா ஆயா என்னை வெட்ட அட்டாக்கலாம் ஒரு அளவு நாடம் தானே பார்க்க வந்தீங்க ஆமா சண்டைக்காரனை பாக்குற மாதிரி குருட்டுன்னு உட்காந்துருக்கீங்க என்ன நல்லதாப்ப பாக்குறாங்க அருமையான கூட்டம் இந்த பின்னாடி உட்காந்துருக்கீங்களே பப்பன் மூஞ்சி தெரியுதா தெரியுதா ஏன்னா பின்னாடி உட்காந்து காலைல வந்திருக்கேன் எங்க அண்ணனையும் தம்பியும் போட சொல்லுவார் என்ன சொல்லுவாங்க இப்படி என்னைய பார்த்து சொல்லுவார் ராத்திரி வந்துருங்க பாரு பப்புனுக்கா அதே முகரைய பாத்தியா பண்ணி பீதி இந்த மாதிரி அப்படின்னு நேற்று போன ஊர்ல ஒரு அம்மா சொல்லியே புரிஞ்சு இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு ஆயால கண்ணே தெரியா சரி அந்த ஆயா சொல்லும் வந்திருக்கேன் பாரு பப்புனுக்கார் முகரைய பாத்தியாடி மாங்கொட்டை மாதிரி மாங்கொட்டை மாதிரி என் மூஞ்சி மாங்கொட்டை மாதிரி பணம் கொட்ட மாதிரி அவங்களுக்கு தெரியும் போல அதுபோல் இல்லாமல் அருமையாக நாடகத்தை கண்டுபிடிக்க வந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் உங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. கைதட்டலாம் எல்லாம் ஜோரா கைதட்டலாம் நன்றி. ஏன்னா ஒரு வேலையில ஒரு நல்லபடியா ஒரு நிகழ்ச்சி நடக்குன்னா கைதட்டி உற்சாகம் செய்யும். அப்படி செஞ்சாதான் எங்களுக்கெல்லாம் சுறுசுறுன்னு இருக்கும். இல்லைன்னு ஏன்னா ரசிக்கிறதுல நாங்க நல்லா செஞ்சா கைதட்டலாம், இல்லைன்னா ஒன்றை செஞ்ச கொண்டு எரியலாம். ஆகையாலே கைதட்டிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அருமையான இசை ஜாம்பான்களும் அருமையான நாடகத்தில் தலை சிறந்து நடிகர்களும் கொண்டு இந்நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அருமையான மைசெட் பேர் என்னப்போ புனிதா அருமையான ஒளி ஒளி அமைப்பு மைசெட்லாம் தெளிவா சூப்பர். 2 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு அருமையான மைசெட் ஆபரேட்டரை பார்க்க மைசெட்லாம் நல்லா வேற என்ன நல்லா இல்ல ஆபரேட்டர் முகர்தே தான் இல்லை ஏதா இருந்தாலும் உள்ளவா சீ வாங்கிக்கிறேன் குடிச்சுக்கிட்டே பேசுவோம். அருமையான ஆபரேட்டர் நல்ல உள்ளம். ஏன்னா உண்மையாலுமே அருமையான கூட்டம். எங்களுக்கு எங்கேயுமே இடமே இல்லாதீங்களா சத்தியமா சொல்றேன். இந்த சீசன்லயே இருக்க இடம் பூரா அடைஞ்சு உட்காந்துருக்க கூட்டம்னா அது நம்ம ஊரு லட்சுமண அருமையான கூட்டம். ஏப்போ நம்ம மைசெட் தானே சொந்தமா காசு போட்டிருக்கா கடன் எல்லாம் இல்ல 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 உன் பின்னாடி சுத்தி நிக்கிறவங்கள யாரு உனக்கு வட்டிக்கு பணம் கொடுத்தாங்களா? நாடகத்தை கண்டு கழிக்க வந்திருக்கக்கூடிய ரசிகர்கள். ஆகையாலே உங்கள் எல்லோருக்கும் நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தாத்தே 6 மாதம் நாங்க நல்லா இருக்க முடியும். அதுக்கப்புறம் சுப்பிரமணியை தேடிக்கிட்டு பைப்பாஜி பக்கத்துல எங்க அப்பா சுப்பிரமணியம் நீங்க வந்திருக்க. ஆகையாலே பேர் அன்பு சார்ந்த பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, பற்றாத நாடக கலா ரசிக பொதுமக்களே, இவ்விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடந்த விழா கமிட்டியாளர்களே, பள்ளி செல்லும் மாணவர்களே, மாணவர்களே, எதிராலும் இளம் சிங்கங்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போக என்ன காலியாக அப்படின்னு திட்டம் போட்டு கிடக்க சில 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 திருட்டுகள். நான் ஊருக்கு உங்க 2 பேர்த்த மட்டும் விட்டுட்டு போக மாட்டேன். என் வீட்டுல நீ கேப்ல தண்ணி வாய்ச்சி விட்டு வந்துட்டீங்கன்னா யார் பொறுப்பா? தங்கச்சி வேணுமா? அப்படிலாம் இருந்தாலும் வந்திருக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்துக்குரிய அருமை என்ன கால அமைப்பாளர் எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளர் திரைப்பட நடிகர் மு ஈட்டி கணேசன், தென்னிந்திய நடிகர் சங்கம் கரூர் மாவட்ட பொறுப்பாளர், வீரத்தமிழன் கலைக்கூடம், வீரத்தமிழன் வளைகாட்சி, கனரா வங்கி ஏடிஎம் அருகில் தாந்தோன்றிமலை கரூர், அன்போனா நாடக கலைக்குழு சார்பகம், எங்களது மணப்பாறை கரூர் திண்டுக்கல் நாடக கலைஞர் சங்கத்தின் சார்பாக நெஞ்சார மனமார நன்றி. வணக்கம் 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 வணக்கம். கையெட்டி உற்சாகம் செய்யக்கூடிய அனைவருக்கும் நன்றி. தட்டமாட்டிய என் முறைகளும் தட்டமாட்டியா? ஆகையாலே அருமையான பொதுமக்கள் உங்களுக்கெல்லாம் ஏன்னா எத்தனையோ பகுதியெல்லாம் போயிருக்கேன். இந்த இடத்துல நம்மளுடைய இந்த லட்சுமணன் பட்டி பக்கம் அதிகமா இந்த இடத்துல வந்திருக்கேன். ஆகையாலே உங்களுடைய நல்ல ஆதரவும் எனக்கு வேண்டும். அப்படின்னா இந்த பாம்பலாமன் கோவில் வாசலில் உங்களுக்கெல்லாம் இந்த ஆத்தா எங்க அண்ணன் வந்து பாடிக்கு போயிட்டாப்புல, அம்மனை பத்தி பெருமையா பாடிக்கு போயிட்டாப்பு. அதனால இந்த பாம்பலாமன் கோயிலுக்கு என்னுடைய இஷ்ட தெய்வமாகிய எங்க அப்பன் ஐயனாரோடு சேர்ந்து உங்களுக்கெல்லாம் நல்ல முறையா முதல்ல ஒரு வணக்கத்தை தெரிவித்து விட்டு காலத்தாமதம் இன்னைக்கு நடக்கவே நடக்கா. என்னடா ஏற்கனவே ஒருத்தியா வந்தியா திரும்ப இன்னொருத்தியா வந்திருக்கியா முகரே பாருவீங்க, முகரே பார்த்தா விளங்குமாடா அப்படிலாம் நினைக்காம எங்களுக்கான காலத்தோடு இன்னைக்கெல்லாம் அண்ணி வந்திருக்காப்புல, அருமையா பாடக்கூடிய ராதாகிருஷ்ணன் அண்ணி எல்லாம் வந்திருக்காப்புல. 4 5 ஆகியாலே அருமையா இருக்கு. எங்க அக்கா அன்பு பாசத்துக்குரிய அருமை சகோதரி அமுதா வந்திருக்காங்க. 2 டான்சர் இன்னைக்கு அக்கா தங்கச்சின்னா இதுல போலவே இருக்கணும். அப்படியா? அண்ணன் தம்பின்னா எங்களை மாதிரிதான் மைக்கு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கணும். ஆமா ஆமா.
ஆனா உண்மையாலுமே நல்லா தேர்ந்தெடுத்து ஆடு போட்டிருக்கீங்க இன்னைக்கு. ஆகையாலே உங்களுக்கு எல்லாம் இந்த ஐயனாரோடு சேர்ந்து வணக்கத்தை எப்படி நான் போடணும்? ஹலோ, இந்த புனிதா ஆடியோஸோடு சேர்ந்து என்கிட்ட நேற்றுக்காரன் தீர்த்துப்பட்டு ஐயனாரே நீ படைச்ச சத்தியத்தான் பார்த்து விட்டு பாம்பளம்மடே என்கிட்ட நேற்றுக்காரன் தீர்த்துப்பட்டு ஐயனாரே சத்தியத்தான் பார்த்து விட்டு உங்களுக்கு பாட்டபடி நன்றி நன்றி. கைதட்டி உற்சாகம் செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. உண்மையாலுமே சொல்றேன், ஒரு தேர் திருவிழா கும்பிடுறோம்னா சாதாரணமா அம்மா கிடையவே கிடையாது. இன்னைக்கு நம்ம பாம்புலாமன் கோயில்ல திருவிழா கும்பிட்டு ஒரு நாடா வைக்கிறோம்னா வந்திருக்க உங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டம். சாமிக்கு எந்த அளவு கோயில செலவு செய்யறோமோ இல்லையோ, வந்திருக்க சொந்தக்காரர்களுக்கு செலவு செய்யும். போன மாதம்லாம் ஏன் ஊர் திருவிழா, ஏன்டா திருவிழா சொல்லி விட்டோம்னு வைத்தறிச்ச மாதிரியா இருக்கு. உண்மையை சொல்றேன், எனக்கெல்லாம் 3 அக்கா புருஷனுக்கும் போன் போட்டேன். மாமா சரி திங்கக்கிழமை நம்ம ஊர் கோயில் திருவிழா, அக்காவெல்லாம் கூட்டிக்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். திருவிழாவுக்கு திங்கக்கிழமை திருவிழாக்கு வர சொன்னா சரி, சண்டால பயில வெள்ளிக்கிழமை வந்து வீட்டுல உட்காந்துட்டாங்க. திருவிழா முடிஞ்சா? திருவிழா முடிஞ்சு இல்ல, திருவிழா 3 நாள் இருக்கையில வந்து உட்காந்துட்டாங்க. முன்னாடியே அட்வான்ஸ் வந்தாங்க. என்ன காரணம்? என்ன மாப்பிள்ளை மேல பாயமா ஒரு மஜிரும் கிடையாது. சரி, நான் வாங்கி வச்சிருக்க சிப்பாரிசிய தீக்கிறதுக்கே வந்திருக்காங்க. அதுலயே பெரிய திருவிழா நடத்துறதுல சாப்பாடு கூட போட்டுடலாம்ப்பா. சரி, வந்து அக்கா புரிஞ்சு அக்கா புரிஞ்சு மரியாதை கொடுக்கணும்ல. தாய் மாமன்னா யார்? மலையேற போனாலும் மாமன் துணை வேணும் அப்படின்னு வந்தோடனே சரி வெள்ளிக்கிழமை வந்திருக்க சும்மா விட முடியுமா? நேரா மணப்பாறைக்கு வண்டி எடுத்து வந்தேன். சரி, 4 கிலோ ஆற்று நல்லி எலும்பு வாங்கி கொண்டு அக்காள்கிட்ட 3 எத்தனையும் கொடுத்தேன். சரி, நல்லா
சமைச்சு அக்கா புரிச்சங்களுக்கு போடணும். எங்க அக்கா புரிச்சங்க மோசமான ஆளு. நல்லா தான் சமைச்சு தலைவாழை எல்லாம் ஓட்டு உட்கார வச்சேன். பெரிய மாமி மண்டையை சொல்லி ஆரம்பிச்சுட்டேன். ஜோதில உட்காந்து ஏன்டா மண்டையை தெரியும் என்ன காரணம்? மாப்பிள சாப்பிட்டுட்டு சாப்பிடுவோம். 2 தடவை சாப்பிடுங்கிறாரா? நான் கேட்டேன் 2 தடவை சாப்பிடுவீங்களா? சாப்பிட்டுட்டு சாப்பிடுவோம்னா என்னடா சாருக்கு வாங்கி கொடுத்தாதான் கோத்தா 20 மணி சோத்துல கையப்பேங்கிறாங்க. பெரிய மாமே ஓப்பனா கேட்டா சரக்கு வாங்கி கொடுத்தா ஜோத்துல கையப்பேன். சரி எங்க பெரிய மாமனா வாங்கி கொடுறான்னு கேட்டேன். எங்க சின்ன மாமி அப்படி கிடையாது. கோவக்காரா உள்ள உட்கார்ந்து சோறு எங்க அக்கால சிண்டு மைத்த பிடிச்சி வீதிக்கு இழுத்துட்டு வந்துட்டான். வெளியே சொல்லாம ரோட்ல கொண்டு இழுத்து விட்டு கேட்கிறான் பாரு கேள்வி. சரக்கு வாங்கி உங்க அக்கா தாலி அக்காடான்ட்டான். தாலி அக்கிறானா? அட பாவி. ஒரே வார்த்தையில குலோஸ் பண்ணிட்டாங்க. எப்படி 150 ரூபா கோட்டு எங்க இருக்குது? 1.5 லட்சம் ரூபாய் தாலி தாலி எங்க இருக்குது? ஆகையால எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இன்னைக்கு நல்லது கெட்டது அப்படின்னா என்ன வேணும்? அது இல்லாம இது இல்ல. சொந்தக்காரர் வேணுமா? கிடையாது. சொந்தக்காரர் வரணும்னா 150 ரூபா சரக்கு வேணும். கழுத்த திருநாதான் கழுத்த திரு யாரு கழுத்த? சாரக்கு கழுத்த. அதே போல எங்க அண்ணன் வந்தோடனே நோட்டீஸ் வாசிட்டு போயிட்டார். இந்த நாடக அமைப்பாளர் அன்பு அண்ணா, திரைப்பட நடிகர் மு ஈ.டி. கணேசன் மற்றும் அன்பான லட்சுமணம்பட்டியை சேர்ந்து உங்கள் பாசத்துக்குரிய அன்போனா சிவா இவர்கள் இருவரும் சேர்ந்து இந்நாடகத்தை அமைத்துள்ளார். ஏன் சொல்றேன்னா இந்த நோட்டீஸை பார்த்தோன்னே மனசு கொஞ்சம் கஷ்டமா. என்ன கஷ்டமா இருக்கு? இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்களா எப்படி நாடக நோட்டீஸை சிம்பிளா அழுத்தம் திருத்தமா தலைமை ஊர் பொதுமை இதை மட்டும் போட்டு முடிச்சுட்டாரு. ஆனா நிறைய ஊர்ல அப்படி கிடையாது. ஒரு சில ஊர்ல பெரிய நோட்டீஸ் அடிப்பாங்கப்பா. ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் என்ன செய்வா? நாடகம் கிடையாது. பொட்டாஜி ஐப்பசி கார்த்திகை மாறில என்ன செய்வான்? அவங்க ஊருக்கு தெரிஞ்ச வேலை செய்வோம். கம்பெனி வேலைக்கு போறாலும் போவேன். விவசாயம் பாக்குறாரு பாப்பேன். தோட்டம் தர வச்சிருக்கோம் நீங்க பாப்பிய. அண்ணன் என்ன வேலை தெரியுமா அவர் பாப்பார். நான் படிச்சிருக்கேன் என்ன செய்வேன்? ஒரு கம்பெனி கம்பெனிக்கு போய் வேலை பார்ப்பேன். ஆனா எத்தனை நாளைக்கு தான் அடுத்த 2 சம்பளம் போய் கையேந்தி நிக்கிறது சம்பளத்துக்காக? சுயமா ஒரு தொழில் பண்ணலாம்னு ஆசைப்பட்டேன். என்ன தொழில்? நல்லதா கடை ஒண்ணு வச்சேன். என்ன கடை? பாப்பா சாப்பா. ஆர்வ சாப்பா. சொந்தமா ஒரு கடை வச்சேன். பிராந்தி கடை. நல்ல வருமானம்டா. உண்மையாலுமே சொல்றேன். இனிமேல் யாராவது சுயமா தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மளிகை கடை பொட்டி கடை தான் வைக்காது. சாராய கடை திறந்து ஓடிடும். ஆமா 150 200 300 வரைக்கும் போகுது இல்ல. சத்தியமா சொல்றேன். இப்ப இந்த கும்பல்ல எத்தனை பேர் குடிச்சு விட்டு யார கத்திங்க குடிக்க முடியாம எந்திரிக்க முடியாம டவுசர்ல வச்சிருக்கீங்க யாருக்கு தெரியும்? ஆமா ஆமா. ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த நோட்டீஸ் பத்தியா இது மாதிரி ஒரு அச்சகம் கடை வைப்போம். சரி ஒரு கடை வச்சோம்னா படிச்ச படிப்புக்கு நம்ம இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம். ஆமா படிச்ச படிப்புக்கு ஒரு கடையை வச்சு இது மாதிரி கல்யாண பத்திரிக்கை நோட்டீஸ் அடிச்சா சரி ஒரு ஒரு மாதிரி வர்ற நோட்டீஸுக்கு 300 ரூபாய் கணக்கு வச்சாலும் ஒரு நாளைக்கு 10 நோட்டீஸ் 10 பேருக்கு நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தா 3000 ரூபாய் ஆச்சு. சம்பாரிச்சு பொழைச்சுக்கலாம். அதை கடை வச்சு சரி நான் வச்ச நேரமும் என்னமோ தெரியல. என் ஊர் பக்கத்து வர வரைக்கும் வந்தா என்ன வரைக்கும் வந்தா ஒரு 4 பேர் வந்தா தம்பி பப்புனே உடனே ஆர்டர் கிடைச்சிச்சு. கடை ஊர்ல வந்தா சரி தம்பி பப்புனே நம்ம ஊர் பப்பு நீ தானே புதுசா கடை வந்திருக்கியாம்ல? என் மகனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். உன் கடையில ஏன் பத்திரிக்கை அடிக்கணும்னா நான் பாரு அப்பத்தான் நம்ம தொழில் நம்மள வேலையை காட்டுச்சு. எப்படி ராத்திரி ஊரா முடிச்சு பகல்ல தூங்குறவங்க தானே நம்ம. அந்த ஊர்ல வாங்க என்ன விஷயம் எழுதி கொடுத்துட்டு போங்க. நாளை காலையில உங்களுக்கு வீடு தேடி பத்திரிக்கை வரும்னு சரி அவங்களும் எழுதி கொடுத்துட்டுலாம் போயிட்டார். மறுநாள் 5 லாரி நிறைய ஆள் வந்துட்டார். நோட்டீஸ் அடிச்சு கல்யாண பத்திரிக்கை அடிச்சு வீட்டுக்கு போயிருச்சு. சரி கல்யாண பத்திரிக்கை வீட்டுக்கு போன உடனே 5 லாரி நிறைய ஆளுங்க என்ன தேடி கடைக்கு வந்துட்டாங்க. எப்ப எம்புட்டு பத்திரிக்கை தான் அடிக்கிறது அதுக்குள்ள லாரி நிறைய 5 லாரி நிறைய வந்தா எதுக்கு 5 லாரி நிறைய வந்தேன் பூரா பத்திரிக்கை அடிக்க வந்தானு கேக்குறீங்க. நீங்க நினைச்ச மாதிரி நான் அடிச்ச பத்திரிக்கை நல்லபடியா போய் சேரல. வேற பூராவே பத்திரிக்கை அடிக்க வந்தேன். பூராவே என்ன அடிக்கிற என்னடா சொல்ற தம்பி? பூரா பத்திரிக்கை தப்பு தப்பா அடிச்சு ஊருக்கு அனுப்பி விட்டு ஒரு டிகிரி முடிச்ச பையன் தப்பு தப்பா அடிக்கிற தூக்க கழகத்துல அடிச்சு கொடுத்துருச்சு தப்பு. இப்ப நம்ம ஊர்ல என்ன போட்டிருக்கோம்? பிள்ளையார் சொல்லி கரூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் வட்டம் லட்சுமணப்பட்டியில் அமைந்து அருள்மிகு பாம்பளாம்மன் கோவில். என்ன விசேஷம் எந்த கோயில்ங்கிறது முதல் விஷயம். பிள்ளையார் சொல்லி கீழே அது மாதிரி அவரும் சொன்னார். பிள்ளையார் சொல்லிக்கு கீழே எங்க குலசாமி பேரை நல்ல கொட்டி எழுத்துல போட்டு ஆடுறான். என்ன பேருங்கிற ஸ்ரீ எம்பெருமான் அருளாலே திருமண விழா அழைப்பது பெருசா போடணும் தம்பினா அடிக்க வேண்டியது. அப்படியே அவங்க சொல்லிட்டு போய் எழுதி கொடுத்துட்டு போனேன். நான் தூக்க கலக்கத்துல அடிக்கிற அவசரத்துல இந்த எம்பெருமான் வருவத்தியா எம்முல புள்ளிய மட்டும் வைக்காம ஸ்ரீ எமபெருமான் அருளாலே திருமண விழா அழைப்புல புள்ளிய வைக்கலையா? எமபெருமான் அருளாலே திருமண விழானா ஊர்வே வருவானா? நிறைய பேர் வருவாங்கப்பா. நிறைய பேர் வருவாங்க. இதோட ஒரு பெரிய சிக்கல் தெரியுமா? சித்தப்பன் பெரியப்பன் பூரா அருவாத்திக்கிட்டு வந்துட்டாங்க நம்மளை வெட்டி கொள்றது. சரி இப்ப நம்ம மைசெட் புனிதாவா? ஆமா ஆபரேட்டர் பேர் என்னப்பா?
சும்மா சொல்லு வைக்கப்படாம சுந்தரம். இப்ப நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு வச்சுக்க. ஆமா. அவங்க அந்த 2வது வரிசையில என்ன போடுவாங்க? சித்தப்பா பெரியப்பாக்கள். அதுல ஒரு சின்ன சிக்கலா இருக்கு. என்ன சிக்கல்? சித்தப்பா பெரியப்பா பூரா வீச்சரவா வாங்கிட்டு வந்துட்டாங்க கடனுக்கு. என்ன காரணம்? என்னைய வெட்டுறதுக்கு தான். இப்ப நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு வச்சுக்க ஒரு பேச்சுக்கு. ஆமா. துரை. இப்ப உங்க பேரை மட்டும் எடுத்துக்கிறேன். அவங்க என்ன தெரியுமா ஊர் பேர் கொடுத்துட்டு போனாங்க? துரை மேல மணக்குடி ஊர் பேர். கே சுப்பிரமணி கீழ மணக்குடி. ஜெயம் மணிவண்ணன் நடு மணக்குடி. அண்ணே பழனிவேல் ஓர மணக்குடி. இப்போ நமது புனிதா ஆடியோஸ் சுந்தரம் கீழையும் மேலையும் மணக்குடி. இப்படி ஊர் பேர் கொடுத்துட்டு போனார். இப்ப பாத்தியா நான் அடிக்கிற அவசரத்துல இந்த மணக்குடி மணக்குடி மணக்குடின்னு ஒரு வச்சா. ஆமா. அதுல மணக்குடியில மாவை மட்டும் அடிக்காம ஊருக்கு அனுப்பிட்டேன். எப்படி போயிடுச்சுங்கிற வேற ஒண்ணும் கிடையாது. தொலை மேல நக்கடி. கே சுப்பிரமணி கீழ நக்கடி. ஜெயம் மணிவண்ணன் நடுவுல நக்கடி. அதிசப்பா பழனிவேல் ஓரமா நக்கடி. சரி. புனிதா ஆடியோ சுந்தரம் கீழையும் மேலையும் நக்கடி. சரி. அவருக்கு வாய்ப்பு நல்லா இருக்கு. நக்கடி நக்கடின்னு பத்திரிக்கை அடிச்சு விட்டா சொந்தக்காரர் சும்மா இருப்பாங்க. எப்படி விடுவாங்க? இதை விட பெரிய சிக்கல்ப்பு. ஏண்டா வந்தவங்க பூரா சப்பு சப்புன்னு கொடுத்தாங்களா? கப்பு கப்புன்னு கடிக்கலாம் பார்த்தே புரியல. அதுக்கு அடுத்தபடியாக ஓகேவா? சரி, தேங்க்யூ. உங்களை எல்லாம் மன மகிழ்விப்பது பெரிய சந்தோஷம். காலதாமதம் காரியத்துக்கு கேடு. எங்களுக்கு தெரியுமே நடிகர்கள் விடுவோம். கொஞ்சம் கோச்சிக்காம சரி இருந்தாலும் போயிட்டு பொம்பளை பிள்ளைய வெளியே விடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விசேஷம் பண்ணி சொல்லிட்டு போயிரு. என்னப்பா விசேஷம்? மாப்பிள்ளை வரை என்னால டீச்சர் ஊத்தி கொடுத்தி செத்தே வச்சு கல்யாணம் பண்ண வந்தவனை சுடுகாட்டு வழி அனுப்பி வச்சுட்டு. எப்படி? வேற ஒண்ணும் கிடையாது. மாப்பிள்ளை பேர்ல ஒரு சின்ன சிக்கலா. என்ன பேரு சில சிக்கல்? மாப்பிள்ளை பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? கன்னிகுமாரன். கன்னிகுமாரன் தான் முருகன் பேர். நல்ல பேர் தானே? அந்த முருகப்பெருமா நம்ம அண்ணே மதுரை கன்னிகுமாரன் ராஜாவாட்டு இருக்காருல்ல, அவர் பேர்ல உள்ள கன்னிகுமாரன். போன வர மாதிரி வேற ஒரு எழுத்த விட்டுட்டுலாம் அடிக்கல. சரி. ஒரு எழுத்து போல வேற ஒரு எழுத்த போட்டு தள்ளிட்டேன். என்ன போட்டிருப்பேன்? தானா போட்டிருக்கியா? தானா போடல சித்தப்பு. ஒரு எழுத்து போல வேற ஒரு எழுத்து சிக்கலாய் போய் ஊர்ல உள்ள பயில கூட போகும்போது வரும்போது அப்படியே கூப்பிட்டு அவன் மன்னன் வந்து தூக்கு போட்டு செத்துட்டான். வேற ஒண்ணும் கிடையாது. கன்னிகுமாரன் நம்மள்ட்ட அடிக்க சொல்லி எழுதி கொடுத்துட்டு போறாங்கல்ல. நான் அடிக்க வேண்டிய இடத்துல கா போட வேண்டிய இடத்துல ஷூ போட்டு புரிஞ்சாலும் புரிஞ்சுக்கங்க, புரியாதாலும் பக்கத்துல கேட்டு தெரிஞ்சுக்கங்க. போறவரால் ஊரா குமாரா குமாரா சாகாம இருப்பாங்க. ஆகையாலே போயிட்டு நம்மளுடைய எங்களுக்குன்னு தனியா 2 வந்திருக்கு இன்னைக்கு சிட்டு மாதிரி. ஆகையாலே எப்படி விடணும் அப்படின்னா சத்தியே சுத்தியே பார்த்த பார்வையிலே நான் பூத்து சோலையிலே இம்மா மின்பத்தே மறி கொழுந்து நீ குடுழி கொஞ்சம் கறி விருந்து கொஞ்சி கொஞ்சி நாவாரு கெஞ்சி கொள்ள நீ வாடி வாடி ரதியே சுத்தியே பார்த்த பார்வையிலே பூத்த சோலையிலே அடி மறி கொழுந்து அடி மாறி கொள்ளுவே நீ கொஞ்சம் மாறி விடுவே கொஞ்சி கொஞ்சி நாவாரு கெஞ்சி கொள்ளே வாடி வாடி ஆசாதியே சுத்தியே
நன்றி நன்றி கைதட்டி உற்சாகம் செய்து அனைவருக்கும் நடைபெறும் கொண்டு